திருப்பி தமிழ்நாட்டில் தேர்தல் களம் வந்து சூடு பிடிச்சிருக்கு. தேதி அறிவித்திருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் போன முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரி நடத்தாம நேர்மையாக நடத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏன்னா போன தினம் மாதிரி தேர்தல் நடந்துச்சுன்னா அது ஜனநாயகத்தை வந்து ஒரு புதைக்குழியிலே புதைத்தார்கள். போன முறை பட்டியல் அடைச்சு வச்சு கிஃப்ட் மேல கிஃப்ட், பணத்துக்கு மேல பணம், கரியிலிருந்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருந்து அரசியல் கட்சிகள் அங்கே நின்று கொண்டு வாங்கி கொடுப்பதாக நின்று கொண்டிருந்தார். இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் கான்ஸ்டிடியூஷன் படி அது நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு டெல்லிக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. நேரம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணி நாம் இருக்கிறோம். ஆனால் எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசி ஒரு முடிவை நாங்கள் அறிவிக்கின்றோம், எப்படி இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்று. அதே நேரத்தில் இந்த முறை தமிழகத்தில் சிறப்பு கவனம் கொடுத்து தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஒரு கடிவாளம் இட்டு, எப்படி ஒரு குதிரை கடிவாளம் போட்டு கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி தேர்தல் நடத்தணும். ஏன்னா மக்களுக்கு வந்து ஃபெட்டிக் ஃபேக்டர் வந்துடும். ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை 3வது தேர்தல் எதிர்கொள்றாங்க. 2026 4வது முறை ஓட்டு போட போறாங்க. அதனால் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் நாங்கள் அறிவிக்கின்றோம். 10ஆம் தேதிக்கு மேலதான் கெசட் நோட்டிபிகேஷன் வருது.